பொதுவா இந்த மாந்தி வந்து 1ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் இந்த இடங்கள்ல எல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கடுமையான தோஷத்தை கொடுக்கும். பொதுவா லக்னத்துல மாந்தி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஆரோக்கிய கேடு இருக்கும். சில பேருக்கு ஏதாவது ஒரு ஊனம், ஒச்சம் ஏதோ ஒண்ணு இருக்கும். 2, 5, 8, 11 இருந்துச்சுன்னா தோஷம்னு சொல்லுது ஒரு சாஸ்திரம். இன்னொரு விதமான சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இல்ல 1, 4, 7, 8, 12 இருந்தா தோஷம் அப்படின்னு சொல்லுது. மாந்தி ஒரு நல்ல கிரகம் அல்ல. அது குரு வீட்டுல இருந்தா நல்லதை செய்யும், இந்த வீட்டுல இருந்தா நல்லதை செய்யும் அப்படின்லாம் இல்ல. அது சும்மா நம்ம பொதுவா ஒரு ஒரு கான்செப்ட் வச்சிருக்கோம். 3, 6, 11 தீய கிரகங்கள் இருந்தால் நற்பலனை தரும்னு. இப்ப மாந்திக்கு வந்து 3ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா சகோதரருக்கு கேடுன்னு சொல்லியிருக்கு. இப்ப நான் இதை ஏத்துக்கிறதா அதை ஏத்துக்கிறதா? பொதுவா அனுபவ சாஸ்திரத்துல எல்லா ஜோசியர்களும் சொல்றது 3, 6, 11 தீய கிரகங்கள் இருந்தா, இன்க்ளூடிங் மைசெல்ஃப் சொல்றது அதான் சொல்றோம். சனியோ செவ்வாயோ அதாவது அவருக்கு பாவ கிரகமாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தீய கிரகமா இருக்கு அந்த ஜாதகருக்கு. லக்ன ரீதியா 6, 8, 12 கூடிய கிரகம் 3, 6, 11 நின்னா, அல்லது ராகு கேதுக்கள் 3, 6, 11 நிக்குதுன்னு சொன்னா நன்மையைத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இப்ப 3ஆம் இடத்துல இருக்குதுன்னா அது சகோதரருக்கு கேடு. இப்ப இந்த ராகு கேது மாதிரி இந்த மாந்தி இல்லைன்றது இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிடும். 4ல இருந்தா எதிரிகளால் தொல்லை. பொதுவாகவே எதிரிஸ்தானா 6ஆம் இடம்னு சொல்லுவோம். இப்போ 4ஆம் இடத்துல இருந்தா எதிரிகளால் தொல்லைன்னா சுகஸ்தானத்துக்கு கேடு மாதிரி தான் அந்த மாந்தி இருக்கிறது. ஒரு வீடு இருந்ததுன்னா அந்த வீட்டை இடிச்சு விடுவேன், அந்த மாதிரி ஒரு இது வந்துடும். ஏதோ ஒன்று நடந்துடும். அந்த சுகத்தை அனுபவிக்க விடாம ஒரு எதிரியால துன்பம் இருந்துகிட்டு இருக்கும்னு அர்த்தம். 4ஆம் இடத்துல மாந்தி இருந்தா. 5ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு புத்திர தோஷம் இருக்கும். 6ஆம் இடத்துல இருந்தா சொந்த பந்தங்களோட எதிர்ப்பு இருக்கும்.